வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு சக்கரை பொங்கல் பண்ணலாம். அதுக்கு வந்து எப்பவும் போல் 3 பங்கு அரிசி 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்து கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொரிய விட வேண்டாம், அந்த கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தாலே போகிறோம். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 4.5 பங்கு இல்லை 5 பங்கு தண்ணி கூட குக்கரில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த அரிசி இந்த பருப்பெல்லாம் நல்லா களைஞ்சி அதில் போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா போட்டு ஒரு கிண்டி குக்கரை மூடி 5 விசில் விட்டுருங்க. நல்லா குழையணும். சாதம் குழஞ்சால் தான் சக்கரை பொங்கலுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். 5 பங்கு தண்ணி எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம 5 விசில் விடுறப்ப கீழே சாதம் பிடிச்சுன்றக்கூடாது. அதனால் 4.5 பங்கு இல்லை 5 பங்கு தண்ணி தாராளமாக நீங்கள் விட்டுறலாம். விட்டுட்டு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. அணைச்சிட்டு குக்கர் வந்து அந்த ஓசை இது ஸ்ட்ரீம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சி பதமாக வெந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குன்னு. கீழேயும் பிடிக்காமல் தண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 5 பங்கு தண்ணி விட்ருக்கேன். சாதம் சரியாக இருக்குது. அப்போது இவ்வளோ தண்ணி தேவைப்படும். குறைச்சி விட்டுலாம் கீழே பிடிச்சின்றோம் 5 விசில் விடுறப்ப. அதனால் கண்டிப்பாக 5 பங்கு தண்ணி விட்டுருவோம். 1 பங்குக்கு 2.25 பங்கு வெல்லம் கண்டிப்பாக வேணும். இப்போ அரிசி பருப்பு ரெண்டையும் அளந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த பங்குக்கு 2.25 பங்கு வெல்லம் இருந்தால் தான் நல்லா ஸ்வீட் கிடைக்கும். 2 பங்கு 1.25 போட்டிங்கன்னா ஸ்வீட் சப்புன்னு தான் இருக்கும். அதனால் 2.25 பங்கு வெல்லம் கண்டிப்பாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காயை வந்து மேலே ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு தேங்காய் கூட எடுத்துக்கலாம். மேலே உள்ள அந்த தோல் இருக்கும் இல்லையா, ப்ரௌன் கலர் தோல், அதை சீவிட்டு மிக்சியில் அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி தேங்காய் ரொம்ப முத்தின தேங்காயாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இளம் தேங்காயாக இருந்தால் தான் அந்த பால் வந்து நல்லா சுவையாக இருக்கும். முத்தின தேங்காயாக இருந்தால் ஒரு மாதிரி அந்த பால் வந்து முருகின பதம் வரும். அதனால் இளம் தேங்காயை வச்சுக்கோங்க. இப்போ 2 பங்கு வெல்லம் போட்டு நல்லா கிண்டி 2.25 போட்டு கிண்டி எடுத்ததுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுருங்க. திரும்ப நல்லா பெரட்டுங்க. இதுக்கு இடையில 2 ஸ்பூன் நான் நெய் விட்டுன்னு தான் பெரட்டின்னு இருக்கேன். இப்போது நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை நல்லா வடிகட்டிடுங்க. ஃபில்டரில் வந்து 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2 பால் எடுத்துருங்க. ஒரு தடவை எடுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி டம்ளர் விட்டு வடிகட்டிட்டு 2வது தடவை எடுத்துருங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் பால் வந்துடும் உங்களுக்கு. அந்த 5 பங்கு சொல்கிறேன் இல்லையா, 5 + இது ஒரு 1/2 பங்கு தண்ணிக்கு அளவுக்கு வந்துடும். 5.5 பங்கு தண்ணி வந்துடும். இந்த பாலை விட்டு நல்லா கிண்டி எடுங்க. இந்த தேங்காய் பால் வந்து ஜென்ரலாக ஒரு அசட்டு திதிப்பு தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த நம்மளோட பால் விடுற அந்த இது வராது. இது ஒரு தனி சுவை கொடுக்கும். யூனிக்காக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வெல்லம் வந்து கண்டிப்பாக 2.25 போட்டேன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நெய் திரும்ப விட்டுருங்க. நல்லா விட்டு கிண்டி எடுத்தாச்சுன்னா அருமையான தேங்காய் பால் சக்கரை பொங்கல் ரெடி. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு எப்பவும் போல் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் தாளித்து கொட்டிடுங்க. அடுப்பு மட்டும் சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. பெருசாகவே ஆக்கிடாதீங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டி எடுங்க. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நெய்யில் திரும்ப தாளித்து வறுத்தெடுத்து அதில் போட்டுருங்க. போட்டாச்சுன்னா நெய்வேத்தியத்துக்கு அருமையாக இருக்கும். நான் பெருமாள் சித்ரா பௌர்ணமிக்கு தான் இது செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணேன் பகவானுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. ஆற்றுல கண்டிப்பாக செய்யுங்க. எப்போ பார்த்தாலும் பாலே விட்டு பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் கொடுக்கலாம். இது வந்து ஆற்றுல செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. அருமையான தேங்காய் பால் சக்கரை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.